வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்குங்க. திருமண கொடுப்பினை, அதாவது கொடுப்பினைன்ற ஒரு விஷயம் ஜாதகருக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஜாதகருடைய கொடுப்பினை. இதில் மேட்ச் மேக்கிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பொருத்தங்கள் போடுவது என்பது ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோதான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தாலும் விதி ஜாதகருடைய கையை பிடித்து கொண்டு கூட்டிகிட்டு போய்விடும். நாம் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து இல்லை ஒரு மோசமான விஷயத்தை பார்த்து சொல்லுவோம். அவங்க அந்த வரன் பிடிச்சு போயிடுங்கிறதால என்ன பண்ணிவிடுவாங்க, வேற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் 50 ரூபாய்க்கு பொருத்தம் போடுற ஜோதிடர்லாம் இருக்காங்க. நட்சத்திர பொருத்தம் எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. யாரையும் குறை சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் ஜாதகருடைய விதி என்ன பண்ணிவிடுங்க, கையை பிடிச்சி கூட்டி கொண்டு செல்லும். இல்லை இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, புத்தகத்தை பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது எப்படி, 10 நிமிடத்தில் பொருத்தம் பார்ப்பது எப்படி, நிறைய புத்தகம் ரெடி ரெக்னாஸ் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை பார்த்து அவங்களே நட்சத்திர பொருத்தம் போட்டுக்கலான்னா அப்புறம் ஜோதிடர்கள்லாம் எதுக்குங்க, அனுபவங்கிறது எதுக்கு? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கொடுப்பினை எப்படி வேலை செய்யும் என்பதற்கு இந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் உதாரண ஜாதகமாக ஜாதகத்துடைய பலன்களை பார்க்கலாம். எவ்வாறு அந்த கொடுப்பினையை கண்டறிவது என்பதை, திசாபுத்திகள் ரீதியாக எப்படி அது வேலை செய்யும் என்பதை பார்க்கலாம். இந்த பெண் சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். லக்னப்புள்ளி மகம் 4 விழுந்திருக்கிறது. சந்திர கர்மா, சந்திரன் பாதகத்தில் இருக்கார். அசுனி நட்சத்திரம் இந்த பெண். 7ஆம் பாவத்திலே செவ்வாய் புதனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். செவ்வாதோஷம் சொல்லிடுவாங்க. செவ்வாதோஷம் நான் தான் அப்பயே சொன்னல, செவ்வாதோஷம் தான் சேர்க்கணும், நீ இல்லாத ஜாதத்தை சேர்த்திட்டு அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த செவ்வாய் தோஷத்தின் மேலும் நாகதோஷத்தின் மேலும் பழியை போட்டு விடுவார்கள். ஆனால் விஷயம் அங்கே இல்லை. செவ்வாதோஷத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. தோஷ சாமியங்கள் பார்க்கணுமா பார்க்கலையாங்கிறது அது ஒரு டிபேட்டுக்கு உண்டான விஷயங்களாக தெரிகிறது. ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி 6 இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். ராகுகேது தோஷம் இந்த பெண்ணுக்கு இல்லை. பிரம்மஹத்தி என்று சொல்லப்பட்ட குரு சனி தோஷம் இந்த பெண்ணுக்கு இருக்கிறது. 8 குரு 2ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனால் குடும்பஸ்தானம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. சனி 7ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்காங்க 2ஆம் பாவத்திலே. குடும்பம் அமைது லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் அதில் சின்ன சின்ன, அதாவது வேறு ஜாதி வேறு இது சப்செக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, உட்பிரிவுகளை சம்மதப்பட்டு ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஜாதி கலப்பு என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பாதகாதிபதி அல்லது இந்த மாதிரி துஸ்தானாதிபதிகள் 2ஆம் பாவத்திலே சேரும்போது இந்த மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஊரறிய ஒரு வழிச்சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. சரியான வயதிலே அந்த ஜாதி கலப்போடு பெற்றோருடைய சம்மதத்தோடு இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. பெருந்தொற்று காலத்திலே அவருடைய கணவர் தொற்று ஏற்பட்டு காலமாகிவிட்டார். 2 குழந்தைங்க, ஆண் 1 பெண் 1, 2 டீனேஜ் குழந்தைங்க. 15 வருட காலம் கூட இந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கை தொடரவில்லை. இடையிலேயே அந்த கணவரானவர் என்ன ஆயிட்டாருங்க, இறந்து போய்விட்டார். நிறைய பேர் விபத்தில் கண்டம் வரும். இவருக்கு நோயில் வந்தது. நோயும் தொற்று காரணமாக. அவர் ஆரோக்கியமான உடல்வாய் கொண்டவர், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அத்லட்டிக்கானவர். பெரிய பெரிய பாடி பில்டர்ஸே என்ன பண்ணிட்டாங்க, கொரோனாவில் காலமாகி விட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கொடுப்பினை இல்லாமல் அதெல்லாம் நடக்காதுங்க. அந்த மத்தியம வயதிலே தன்னுடைய கணவரை இழக்க வேண்டும் என்கிற கொடுப்பினை இந்த பெண்ணுக்கு தலையிலே எழுதப்பட்டு தான் இருக்கிறது. அந்த ஜாதகம் எப்படி அதை வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பாவாதிபதி எந்த பாவத்திலே இருக்கிறார் என்று நாம் கணக்கு போடுவோம். 7ஆம் பாவாதிபதி 2ல் தான் இருக்கார். அது அவருக்கு சனியை பொறுத்தவரையும் அது நட்பு வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே குருவோடு அமர்ந்திருக்கிறார். குரு சனி நட்பு கிரகங்கள் சமம் என்று சொல்லலாம். நட்பும் இல்லை, பகையும் இல்லை. இங்கே குரு இந்த லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியத்தை வாங்கி விடுகிறார். குரு சனி நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ 7-8 தொடர்பு 7-8 தொடர்பு இருந்தால் உடனே மரணம் வருங்கிறதெல்லாம் இல்லை. கல்யாணத்திலே கலகம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கடைசி நேரத்திலே பேசி நின்று போகலாம். அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்படும். பொருளாதார சிக்கல், நீங்கள் நகை போடல, நீங்கள் இது பண்ணல, அது பண்ணல, டவுரி பிரச்சனை, ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டுருவாங்க. அந்த பெண்ணா இந்த பையனா அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஏதாவது கலகம் போட்டுருவாங்க. சொந்தத்திலேயும் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கு 7-8 தொடர்பு. ஆனால் 7ஆம் அதிபதி இங்கே 8லேவோ இல்லை, 2ஆம் பாவத்திலே தான் இருக்கிறார். 8 சேர்ந்து இருக்கிறார். 7ஆம் பாவதி தனக்கு 8லே பாவாதிபதி 2லே இருப்பது என்பது தனக்கு 8லே இருக்கிறார் என்று கணக்கெடுக்க வேண்டும். இப்போ 7ஆம் பாவத்தை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி சூரியன் 6ல் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? தை மாதம் பிறந்தவர். 7ஆம் பாவத்தை கும்பத்தை லக்னமாக வைத்து பார்க்கும்போது சனி லக்னாதிபதி ஆகி விடுகிறார். 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து அவர் எங்கே இருக்காருங்க? 8ஆம் பாவத்திலே இருக்கார். கன்னிராசி என்பது கும்பத்திற்கு 8ஆம் பாவம். அங்கே போய் நிற்கிறார். அந்த கணக்கு தான் நாம் எடுக்கணும். அப்போது ஜாதகத்துக்கே என்ன பண்ணிடணுங்க? கொடுப்பினை என்று பார்க்கும்போது, திருமண கொடுப்பினை பார்க்கும்போது 7ஆம் பாவத்தை லக்னமாக பாவித்து பலனெடுக்கும் முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செவ்வாய் இங்கே 8ஆம் பார்வையாக சனியை பார்த்து விடுகிறார். செவ்வாயினுடைய ரகசிய பார்வை அங்கே அவர் ராகு சதயம் என்று சொல்லப்பட்ட சதயம் யமதர்மனுடைய நட்சத்திரம். சதயத்திலே செவ்வாய் இருந்து பார்த்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அது சனியை பார்த்தார்னா விபத்து கண்டங்கள், நோய் நொடிகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஜாதகருக்கு சனி என்கிற 7ஆம் அதிபதியை செவ்வாய் என்ன பண்ணிடுறாருங்க? 4 மற்றும் 9ஆம் பாவாதிபதியான செவ்வாய் சதய நட்சத்திர சாரம் பெற்று சனியை பார்த்து விடுகிறார். நான் போன ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தேன், 2ஆம் பாவத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். இங்கே குரு சனி அஸ்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார்கள். நவாம்சத்திலே ரிஷபத்திலே இருக்கிறார்கள். அஸ்தம் 2ஆம் பாதங்கிற கணக்கு வந்துடுது. நல்ல அது அந்த அந்த அம்சத்தை பொறுத்தவரை பாக்கியாம்சத்திலே தான் இருக்கிறார். அவர் மோசமான இடத்துல இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணிவிட்டது? கணவருடைய உயிரை வாங்கிவிட்டது, காவு வாங்கிவிட்டது. இந்த பெண்ணுக்கு அந்த காலத்திலே செவ்வாயினுடைய தசை நடந்து கொண்டிருந்தது. 7 என்று செவ்வாய் திசையை நடத்துகிறார். சதய நட்சத்திர சாரம் பெற்று நடத்துகிறார். ஏன்னா இந்த பெண் அசுனியிலே பிறந்தவர். கடைசியில் கொஞ்சம்தான் 4 மாதம் மட்டுமே இருப்பு. 24லே தற்போது முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்துவிட்டது. கேது புத்தி அல்லது சுக்கிர புத்தியிலே கேது புத்தி முடியக்கூடிய தருணத்திலே நடந்தது. கணவனை இழந்த அந்த சம்பவம், துக்க சம்பவம் நடந்த காலகட்டம் 2 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஸோ இங்கே நாம் அதை தாங்க எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். 7ஆம் அதிபதி தனக்கு 8லே இருக்கிறாரா, தனக்கு 12லே இருக்கிறாரா, தனக்கு 6லே இருக்கிறாரா? அந்த மாதிரி என்ன பண்ணிடணுங்க? ஸ்தானங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லக்னத்திற்கு 4 கூடிய செவ்வாயினுடைய திசை நடக்கிறது என்றால் 7ஆம் பாவத்திற்கு கர்மாதிபதியின் திசை. 7ஆம் பாவத்துக்கு, அதாவது கும்பத்துக்கு 10 கூடிய கர்மாதிபதி யார் கூட இருக்காருங்க? புதன் கூட இருக்கார்.
புதன் யாருங்க? 7ஆம் அதிபதி, 7ஆம் பாவத்திற்கு 8 இப்போ நீங்கள் அங்கே தான் வந்து என்ன பண்ணிடணுங்க, ஜாதகத்தை திசா புத்திகளை ஆய்வு செய்யும் போது இவ்வாறாகத்தான் ஆய்வு செய்ய வேண்டும். பாவத்திற்கு பாவம் தான் பேசுமை ஒழிய லக்னத்திலே உட்காந்துக்கிட்டு 4 குடையர் 9 குடையர் பாக்கியம், அது வந்து சிம்ம லக்னத்துக்கு நல்ல யோகக்காரகர், ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருப்பதும் கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பதெல்லாம் இப்படிலாம் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தால் பலன்களை சொல்ல முடியாது. பாட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். ஆக 7ஆம் பாவத்திற்கு 8 குடை வரும், 7ஆம் பாவத்திற்கு 10 குடை வரும். 8 10ன்னா என்னங்க, துர்ஸ்தானங்களா இல்லையா? அதாவது 10 வந்து ஜீவனஸ்தானமும் அதே தான், கர்மஸ்தானமும் அதே தான். அதிலே 12 குடையவருடைய புத்தி. அப்போ 8 10 12 7ஆம் பாவத்திற்கு வேலை செய்கிறது. லக்னத்திற்கு 2 4 6 ஆதிபத்தியம். நல்லா பார்த்துக்கோங்க. லக்னத்திற்கு 2 குடைய கிரகம், 4 குடையது, 6 குடையது. அந்த பாவமோ அல்லது பாவத்தில் அமர்ந்த கிரகமோ என்ன பண்ணுங்க, திசா புத்திகளை நடத்தும் போது களத்திரத்திற்கு அது கண்டாதி தோஷங்களை செய்யும். கொடுப்பனை கற்றுக்கணுங்க, எல்லாருக்கும் செஞ்சிடாது. ஒரு சிலருக்கு நோய் நொடியை கொடுத்துட்டு கீழே மேலே விழ வச்சு கை காலை வடித்து முறிச்சு விட்டு பிளேட்டை வச்சு அனுப்பிச்சி விட்ரும், பைபாஸ் சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சி விட்ரும். ஆனால் இங்கே என்ன பண்ணிடுச்சிங்க, உயிரை வாங்கி விட்டது. கொடுப்பனையே என்ன போயிடுச்சுங்க, 7 குடையவர் தனக்கு 8லே போய் அமர்ந்து விட்டார். தனக்கு 6 குடையவருடைய சாரத்தையே வாங்கி அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு விரையாதிபதி சந்திரன், அவர் போய் பாதகஸ்தானத்திலே அமர்ந்து விட்டார். இப்படித்தான் கணக்கு எடுக்கணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, லக்னத்துக்கு 2 4 6 என்பது 7ஆம் பாவத்திற்கு 8 10 12. இதில் ஒரு திசை, இன்னொரு புத்தி, இன்னொரு அந்தரம், இப்படி தான் போகும். இப்படி வந்து இந்த கிரகங்கள் கூட்டு சேரக்கூடாது. இப்போ இந்த செவ்வாய் புதன் எப்படி கூட்டு சேர்ந்தது, 2க்கும் 4க்கும் உடையவர். அப்போ அவருடைய திசையிலே கேதுவனுடைய புத்தி 12, அதாவது 6லே நின்று புத்தி நடத்துகிறார். அப்போ 7ஆம் பாவத்திற்கு 8 வேலை செய்தது, 7ஆம் பாவத்திற்கு 10 கர்மஸ்தானம் வேலை செய்தது, 7ஆம் பாவத்துக்கு 12 அந்த பாவத்துக்கு விரயத்தை கொடுத்தது. அப்போ கணவருக்கு எப்படி இங்கே மாரகம் சம்பவித்தது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரண ஜாதகம். அது பார்க்கும்போதே அந்த கொடுப்பனையை தெரிஞ்சுக்கணும். 2 4 அதிபதிகள் சேர்ந்து 7 இருக்காங்க அப்படிங்கும்போது அவனோட திசாபுத்தி அடுத்து வரப்போகுதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது கணவருடைய கொடுப்பனை பாக்கியம் எப்படி இருக்குது, கணவருடைய ஆயுஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்கு என்பதற்கான கணிதங்களை செய்துவிட்டு நாம் பொருத்தம் போட வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் என்னதான் கணிதம் பண்ணாலும் ரெடி ரெக்னார் நிறையா இருக்குங்க. அதனால் அதை பார்த்துட்டு பொருத்தம் அவங்களே போட்டு முடிவு பண்ணிடுவாங்க. விதி தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்துவிடும். தன்னுடைய காரியத்தை செய்ய நல்லவர்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு ஆகாதவர்களை துணை கொண்டு அது வேலை செய்துவிடும். நாம் ஒரு ஜோதிடராக அதை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் என்று சொல்லி, இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கொடுப்பினை எவ்வாறு ஜாதகத்திலே திருமண கொடுப்பினை என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கும்போது உஷாராக என்ன பண்ணணுங்க, கணவருடைய ஆயுள் பாவம் வலுவாக இருக்கிற ஜாதகமாக, இப்போ அவருடைய ஜாதகம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் மத்தியம ஆயுள்ங்கிற கணக்கு இருக்கும், சனிக்கர்மா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாத நட்சத்திரங்களிலே கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து, அதாவது ஆயுள் வந்து தீர்க்கமாக இருந்து இந்த மாதிரி விபத்து கண்ட நோய்களிலே குறுகிய ஆயுளிலே மரணம் அடையக்கூடிய ஜாதகங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி விபத்து கண்ட மரணங்கள் அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் உண்டு. அந்த வகையை சேர்ந்த ஜாதகமாக கூட அது இருக்கலாம். நம்ம பார்க்கும்போது வந்து அட்டமாதிபதி மற்ற கிரகங்கள் நல்லாவே இருக்குங்க. ஆனால் விபத்து கண்டங்கள் என்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை. ஆயுள் முடிவதற்கு முன்னாடியே ஒருத்தர் என்ன பண்ணிடுங்க, முடித்து விடும். அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. அதனால் நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்திலே பொருத்தம் போட வேண்டும். அதற்குண்டான விதிமுறைகளை எல்லோ ஜோதிடர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அடுத்து வரக்கூடிய திருமண பொருத்த வகுப்பிலே இவ்வாறான அந்த கொடுப்பினைகளை நாம் அற்புதமான முறையிலே கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். தயவுசெய்து தொழில்முறை ஜோதிடர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் இதிலே பங்கு கொண்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.